நம சிவாய. அன்பர்களே, என்னுடைய இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கின்றவர்கள், கேட்கின்றவர்கள், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ, ஏதேனும் என்னிடம் சொல்ல வேண்டும் என்றாலோ கமெண்டில் சொல்லுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் என்னுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஆன்மீகவாதியும் அல்ல, நாத்திகனும் அல்ல. முதலிலே இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். யதார்த்தமாக வாழ்வதை சொல்பவன் நான். அதை தவிர வேறு எதுவும் நான் பேசுவதில்லை. இப்பொழுதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்களும் கேட்கிறார்கள். பெண்கள் தடம் மாறி போவது எதனால்? இது எப்படி? இந்த கேள்வியே அபத்தமா இருக்கிறது, தவறாக இருக்கிறது. பெண்கள் தடம் மாறி போனால் மட்டும்தான் உங்க கண்களுக்கு தெரிகிறது. ஏன் ஆண்கள் தடமாறி போவதில்லையா? ஆண்கள் 1க்கு 4 பெண்களை வைத்துக் கொள்வதில்லையா? இங்கே ஆண் பெண் என்ற இந்த பாகுபாடு எதனால் வந்தது? இது ஆதி காலத்தில் பெண்களை அனைவருமே ஒரு போக பொருளாக பயன்படுத்தியதால். ஏனென்றால் அந்த காலத்திலேயே தேவதாசிகளை உருவாக்கிய கூட்டம் தான் இந்த ஆண்களினுடைய கூட்டம். தேவதாசிகள் எதனால் வந்தார்கள்? கோயில்களே வேலை செய்பவர்களுடைய மனைவிமார்கள் கர்ப்பம் தரித்தால் இவன் எங்க போவான்? அதுக்காக தேவதாசிகளை உருவாக்கினார்கள். தேவதாசிகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அப்பன் யார் என்று தெரியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக துரோகம் இது. அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? இதனுடைய பாவம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் ஏன் ஆண்களை அடக்கி ஆள வந்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் போட்ட விதை எதுவுமே ஒன்று செய்தால் மற்றொன்று நிகழ்ந்தே தீரும். ஒரு செயலுக்கு மறு செயல் வந்தே தீரும். இப்பொழுது பெண்கள் மட்டுமே செய்கிறார்களா? இன்றும் பெண்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதை மாற்ற வைப்பது ஆண்கள், பெற்றோர்கள். குறிப்பாக பெற்றோர்களையும் நான் சாடுவேன். காரணம், அவர்களும் நல்வழியை காட்டுவதில்லை. அதனால் இது பெண்கள் மட்டுமே செய்வதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்து அல்லது சமசப்தம பார்வை பார்த்து கொண்டு லக்னத்தில் இருந்து பார்த்தாலும், 2ஆம் இடத்திலிருந்து சூரியனோ செவ்வாயோ இருந்து சூரியனை பார்த்தாலும் இந்த பெண்கள் சோரம் போவார்கள், பல ஆண்களோடு தொடர்பு கொள்வார்கள். இதேதான் ஆண்களுக்கும். சூரியனும் செவ்வாயும் அங்கே இருந்தால், இந்த மாதிரி இருந்தால், ஆண்கள் மனைவிக்கு தெரிந்தே ஒப்பாட்டியை வைத்துக் கொள்வான். அவன் செய்தால் சரி, ஒரு பெண் செய்தால் தவறா? இது எவ்வளவு பெரிய துரோகம்! இது பெண்களுக்கு இழைக்கும் துரோகம். அவர்கள் செயல் இதுபோல் செய்தால் அது சரி என்று நான் சொல்லவில்லை, தவறு. அதேதான் யார் செய்தாலும் தவறு என்று வாதிட வேண்டும். தண்டனை பெண்களுக்கு ஒன்றும் ஆண்களுக்கு ஒன்றுமாக கொடுக்க முடியுமா? தீர்ப்பு அதுபோல் கொடுக்க முடியுமா? அந்த காலத்திலே கொடுத்தார்கள் அதுபோல். அதைத்தான் பின்பற்றுகிறோம். இந்த மாதிரியான செயல்களை உருவாக்கியவர்கள் யார்? இப்பொழுது இருக்கும் சட்டங்கள் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டவை. சனாதனத்திலே ஏற்பட்ட சட்டங்கள் சாணக்கியர் போன்றோர்களால், பிராமணர்களால் உருவாக்கிய சட்டங்கள். பிராமணர்கள் எப்பொழுதும் பெண்களை மதித்ததே கிடையாது. அவர்கள்தான் இந்த வழிகாட்டினார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது எல்லாம் காலங்கள் மாறிவிட்டது. அம்பேத்கர் போன்றவர்கள் வந்தார்கள், சட்டத்தை மாற்றினார்கள். இப்பொழுது வந்திருப்பவர்கள் மீண்டும் அந்த அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி போட நினைக்கிறார்கள். காரணம், பெண்களின் மீது இருக்கக்கூடிய மோகம். பெண்களை தெய்வமாகத்தான் சித்தரித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு. யோசித்து பாருங்கள். ஒரு 20-25 ஆண்டுகள் ஒரு குடும்பத்திலே வளர்ந்த அந்த பெண், தாய் தகப்பனோடும் சகோதரர்களோடும் வளர்ந்த அந்த பெண், அறிமுகமே இல்லாத ஜோதிடத்தை மட்டும் பார்த்து ஒரு வரனை கூட்டி வந்து, இவர்தான் உனக்கு கணவன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த பெண் அதை ஏற்றுக்கொண்டு அவனை கணவனாக நினைத்து அவன் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து அங்கே சென்று விடுகிறாள். பிறந்தகத்தை கூட மறந்து விடுகிறார்கள். அப்படி என்றால் இறைவன் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறார். எதையும் உடனே ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை கொடுத்திருக்கிறார். அதே போல் ஒரு விஷயத்தை கேட்டு அதிகமாக உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை தான் இறைவன் தெய்வம் என்றார்கள்.
ஆக நம் உடலிலேயே சூரிய நாடி சந்திர நாடி என்பது இருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்னன்னா, ஆண் பாதி பெண் பாதி. இதைதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று சிவபெருமான் நிரூபித்தார். இதுதான் உண்மை. அப்படி அவர்கள் நம்மோடு பாதி என்று இருக்கும் பொழுது அவர்களை துன்புறுத்தினால் என்ன நடக்கும்? உன்னையும் சேர்த்து நீ துன்புறுத்தி கொள்கிறாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் சீரழிந்து போகும். ஆக இந்த இரண்டும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இந்த உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். உங்கள் அக்கம் பக்கத்தினர் நன்றாக இருப்பார்கள். உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். தயவு செய்து பெண்களை மட்டும் குறை சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் செய்யும் தவறுகளை நினைத்து பாருங்கள். நான் ஜோதிடம் பார்க்கிறேன், எனக்கு தெரிகிறது இந்த ஆண் எத்தனை பெண்களோடு தொடர்பில் இருப்பான் என்று. இதை மனைவிக்கு முன் நான் கேட்க முடியாது. கேட்டால் அங்கே அவ்வளவுதான், கொலையும் செய்வாள் பத்தினி தான், முடிஞ்சிடும் உங்க கதை. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை நீ மனைவியை பகைச்சுக்கிட்டு வீட்டுல நிம்மதியா வாழ முடியுமா? அவங்க நினைச்சா உங்களை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இருந்தாலும் அவர்கள் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கிறார்கள். அவர்களை சீண்டி பார்க்காதீர்கள். இரண்டாவது, இது கலியுகம். படித்திருக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், அவர்களும் சம்பாதிக்கிறார்கள். குறிப்பாக மாமியாராக வருபவர்களுக்கு சொல்கிறேன், உன் மகள் மட்டும் மகள் அல்ல, உன் மகனை கட்டி கொண்டு வந்த மருமகளும் மகள்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறந்த மகளை மட்டுமே மகளாக பார்த்து கொண்டு வந்த மருமகளை நீங்கள் படுத்தும் கொடுமைகள் ஏராளம். இதற்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா பெண்கள் தான் முதல்ல நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்புறம் ஆண்களுக்கு பெண்களே கிடைக்காது. இப்பொழுதும் அந்த நிலை தான் இருக்கிறது. எனவே பெண்களை குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு இருவரும் சமமான நோக்கத்தோடு குழந்தைகளோடு மிக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. Yeah.